அவங்க இந்த ஆட்டிசம் இருக்குல்ல, இப்போ நிறைய அந்த பாதிப்பு உள்ள குழந்தைகள். நான் வந்து அமெரிக்கா போயிருக்கும்போது நிறைய எங்கே போனாலும் இது மாதிரி குழந்தைகளை கொண்டு வருவாங்க பார்த்துருக்கேன். இப்போ இந்தியாவிலேயும் இது பெருகி கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். நிறைய பேர் ஜெபிக்க வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். ஜெபிச்சுட்டு போனாலும் அதை நினச்சி தூக்கம் வராது. ஆண்டவரே, இந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன? அப்போ இதை நீங்கள் குணமாக்கணுமே. சிலர்கிட்ட கேட்டு ஆட்டிசம் எது வருது, ஏன், அதுக்கு என்னென்னு ரியல் காரணம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அமெரிக்காவிலேயே. அப்போ இது சுகமாகுமா அப்படின்லாம் எனக்கே சில சமயத்தில் சந்தேகம்லாம் இருந்தது. ஆனால் இந்த சாட்சி கேட்ட பிறகு தான் எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசமே வந்தது. உண்மையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அந்த சாட்சியை கேளுங்க, உங்களுக்கு தெரியும். என்னோடய பேர் சகாய வின்சி. நாங்கள் கோயம்புத்தூரில் போத்தனூருங்கிற இடத்துல இருக்கிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்னோடய பெரிய பையன் பேர் லெவின் ஆண்டன். அவன் பிறக்கும்போது நார்மலாக தான் பிறந்தான். வளர வளர அவங்ககிட்ட எங்களுக்கு அவனோட பிஹேவியர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அவனோட பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட் சுத்தமாக கிடையாது. ஒரு பொருளை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு வர மாட்டான். அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்போ ரெஸ்பான்ஸ் சுத்தமாக பண்ணவே மாட்டான். எவ்வளவு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கவே மாட்டான். ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சு சுற்றிட்டே இருப்பான். நார்மல் குழந்தைங்கள மாதிரி அவன் எங்களுக்கு தெரியலை. எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக தான் இருந்தான். நிறைய பேர் சொன்னாங்க ஆம்பளை பசங்க ரொம்ப லேட்டாக பேசுவாங்க. அப்போ நாங்களும் அப்போது லேட்டாக பேசுவானோ, ஆனால் புரிதலும் சுத்தமாக அவங்ககிட்ட கிடையாது. அப்புறம் சைல்டு சைக்காட்டிஸ்ட்டு தான் பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது வந்து சரி பண்ணவே முடியாது, அவனுக்கு வந்து லைஃப் லாங் அவன் இப்படி தான் இருப்பான், பிரெயின் டெவலப்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் வந்து ஜெபிக்கலாம் வாங்க பார்க்க ஆரம்பித்தோம். அதில் வந்து மோகனங்கள் வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்காக, ஆட்டிசம் குழந்தைங்களுக்காக எல்லாம் அவர் பாரம் எடுத்து ஜெபிச்சுட்டு இருந்தார். குழந்தைகளை வைத்துக்கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்களை பாருங்க. ஆண்டவரே, மூளை வளர்ச்சி இல்லாத என் குழந்தையை தொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, நீங்க தொட்டா போதும். நீங்க தொட்டுட்டீங்கன்னா மூளை வளர்ச்சி சரியாய் நார்மலாய் மாறிவிடும். ஹைப்பர் ஆக்டிவ்ல கஷ்டப்படுகிற குழந்தைகளை தொடுங்க ஆண்டவரே. அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் என் குழந்தை தலையில கை வச்சு நாங்களும் கண்ணீரோடு ஜெபிச்சோம். எல்லா குழந்தைங்களும் நார்மலாக இருக்கிறாங்களே கடவுளே, எங்கள் குழந்தைக்கும் இந்த பிரச்சனையை நீங்கள் மாற்ற முடியும், நீங்கள் உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் விசுவாசத்தோடு அவன் தலையில் கை வச்சு தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ அங்களே அப்போ ப்ரேயரில் சொல்லுவார், நீங்கள் வந்து ஜெபிச்சதும் உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்காட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வித்தியாசத்தை பார்ப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேஞ்சஸ் வரும்னு சொல்லுவார். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட எங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு என் பையன் வந்து 1 வார்த்தை பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக 2 வார்த்தை பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே புரிதல் வர ஆரம்பிச்சுது. நம்ம சொல்கிறதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து எங்களுக்கு நார்மல் குழந்தைங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவனே எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்து ஒரு 7 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் இந்த ஜெபிக்கலாம் வாங்க பார்க்க ப்ரேயர் பண்ண ஆரம்பித்து 7 மாதத்துக்குள்ளேயே அவன் முழுசாக நார்மலாக மாறிட்டான். இப்போ என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான். என்ன சொன்னாலும் செய்கிறான், கீழ்ப்படுகிறான், நல்லா படிக்கிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மிஸ் இன்னைக்கு இதை எடுத்தாங்க எல்லாமே சொல்கிறான். ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணுறான். காலைல என்ன சாப்பிட்டீங்க? எத்தனை ஆப்பம் சாப்பிட்டீங்க? 1 தான் சாப்பிட்டீங்களா? போதுமா ஒரு ஆப்பம்? வேற என்ன பிடிக்கும் செல்லத்துக்கு? வேற சரி, ஸ்கூல் போக பிடிக்குமா? இந்த பிரச்சனை இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க இவனை வந்து நார்மல் ஸ்கூலில் சேர்க்கவே முடியாது, கண்டிப்பாக ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என் குழந்தை நார்மல் ஸ்கூல் போயிட்டுருக்குறான், யூகேஜி படிக்கிறான். எங்களோட கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு எங்கள் குழந்தைங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த ஏசப்பாக்கு கொடான்னு கொடி. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? அதாவது நான் வந்து அந்த ஆர்டிஸ்ட் சுகமாகுமா சில இடத்துல நான் சில ஊழியக்காட்டோட பேசுகிறேன். இந்த வியாதி இது வினோதமாக இருக்குது, நிறைய ஜெபிக்கிறோம், ஒன்று பெரிய மாற்றத்தை பார்க்க முடியலையே. எனக்குள்ளே ஒரு விசுவாச அசைவு வந்து விட்டார். இயேசுவால் எதையும் செய்ய முடியும்னாலும் இது ஏன் முடியலை, பார்க்கலையா அற்புதம்னு சொல்லி. ஆனால் இந்த சாட்சியை பார்த்த பிறகுதான் எனக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் அதில் வந்தது. இப்போ அந்த மாதிரி குழந்தைகளாக வந்தால் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இப்போது ஒருவேளை உங்கள் குழந்தை ஆட்டிசத்தில் கஷ்டப்படுகிறது, அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் உங்கள் குழந்தை இருக்கலாம், ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ், அது மாதிரி அந்த குழந்தை அப்படி பிஹேவியர் வித்தியாசமாக இருக்குன்னா
எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். இப்போ நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 பாருங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அதாவது அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். அந்த காலத்தில் அதான் சொல்லப்பட்டது. இப்போது நம்ம உங்கள் வீட்டில் இருக்க பெற்றோர் ஜெபிச்சாலே போகிறோம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இதான் இந்த எண்ணெய் பூசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆட்டிசம் மறைந்து பூரண சுகம் வரணும், ஹைப்பர் ஆக்டிவ் மறைந்து பூரண சுகம் வரணும், இந்த மூளை பகுதியில் குழந்தைக்கு பரிபூர்ண மாற்றம் வரணும். எங்கே தொடணுமோ அங்கே ஆண்டவர் தொடுவார், அதை சரிப்படுத்திடுவார். மூளை பகுதியில், அதனுடைய டிஷ்யூக்களில், அதனுடைய எந்த உறுப்பில், எந்த பகுதியில் அதுக்கு சுகம் வேணுமோ கர்த்தர் அந்த பகுதியை தொட்டு குணமாக்கிடுவார். அதனால் இப்போ வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகிறோம். குழந்தை எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, அதுக்காக ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுங்க. இப்போ எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகள், வியாதிப்பட்ட குழந்தைய பக்கத்தில் வைத்து கொள்ளுங்க. அந்த குழந்தை இந்த ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் இருக்குன்னா அப்படியே ஊற்றலாம் தேவையில்லை. அப்படியே ஒரே ஒரு தொடுதல் தொட்டு அப்படியே நெத்தியில் அதில் வச்சு அவ்வளோதான் போதும். ஸோ ஒரு தொடுதல், இயேசுடைய இரத்தத்தை நினைவு கூர்ந்து ஜெபிப்பது. ஆண்டோடைய அபிஷேகம் இறங்கி விடுதலை கொடுக்கணும் அப்படின்ற விசுவாசத்தோடு ஜெபிப்பது. அப்போ விசுவாச வசனத்தை சொல்லணும். ஆண்டவரே எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது விசுவாசமுள்ள பிணியாளியை ரட்சிக்கின்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் குழந்தைய நீங்கள் சுகமாக, பெற்றோர் உங்கள் ஜெப வல்லமை உள்ளது. நீங்கள் மோகலாசஸ் கைவிட்டு ஜெபிக்கணும் இப்போ தேடிக்கொண்டிருக்காருங்க. உங்கள் தான், நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதனால் நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களை ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணி உங்களுடைய குழந்தைக்கு இருதய பிரச்சனைன்னா அந்த எண்ணெய் நெத்தியில் வைங்க, அல்ல அந்த இடத்துல வைத்து கை வைத்து ஜெபிக்கணும். என்இடிசி கால் வளைஞ்சிருக்குது, கால் நடக்க முடியல, குழந்தைக்கு கண்ணு தெரியலை, காது கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, இருதயத்தில் ஓட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆஸ்துமா வியாதி இருக்குது, ஜாண்டிஸ் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வியாதி உங்களுடைய குழந்தை, அது பிளட் கேன்சர் ஆயிட்டு, அது மாதிரி எதுவாக இருக்கட்டும், நீங்கள் விசுவாசத்தோட குழந்தையினுடைய நெத்தியில் ஒரு சொட்டு எண்ணெயை வச்சு கையை வச்சு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றையிலிருந்து என் குழந்தைக்குள்ள அற்புத மாற்றம் வரணும். சில வியாதி உடனே மறைஞ்சிரும். இப்போவே ஆஸ்துமா மறைஞ்சிரும், இருதயத்தை ஓட்டை மறைஞ்சிரும், பாதிக்கப்பட்ட உறுப்பு செயல்பட ஆரம்பிச்சிடும், இப்போவே மாற்றம் வந்துடும். சிலதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க இன்றைக்கு மாற்றம் ஆரம்பித்து விடும். நீங்கள் தொடர்ந்து தாயும் தகப்பனை எவ்வளவு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறீங்களோ, நீங்கள் தான் இந்த குழந்தையை தந்தீங்க, உங்களுக்காக வளர்க்க கொடுத்தீங்க. அப்போ இந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம மகிமைப்படுத்த முடியும். இயேசுவை மகிமைப்படுத்துவதை முன் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த குழந்தை உமக்கு சாட்சியாக இருக்கணும்ல, இந்த குழந்தை இயேசு கொடுத்தேன்னு சொல்லணும்ல. இப்படி அறகுறையாக இருக்குது, இதை இயேசு கொடுத்தான்னு நான் எப்படி சொல்லுவது? உம்முடைய நாம மகிமைக்காக நீங்கள் கொடுத்த குழந்தை எங்களுக்கு சுகமாக்கி தரணும், இந்த குழந்தை மூலமாக நீங்கள் மகிமைப்படணும், அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? இதில் இதுதான் முக்கியம். என்ன முன் வைத்து ஜெபிக்கிறீங்க அப்படின்னு வசனத்தை விசுவாசித்து எண்ணெய் பூசி இயேசுவின் நாமத்தையும், எனி டிசீஸாக இருக்கலாம், குழந்தை மேலே கை வைங்க. கை வச்சிட்டிங்களா? எண்ணெய் பூசிட்டிங்களா? 5 நிமிடம் ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும். கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு இந்த வியாதி மறையணும். குறிப்பாக சொல்லணும், இந்த வியாதியை ஆண்டவரை எடுத்து போடும், இந்த வியாதி என் குழந்தை விட்டு விலகணும். ஆண்டவரை என் இருதயத்தை தொட்டு குணமாக்குங்க. மூளை பகுதி, என் குழந்தையினுடைய மூளை பகுதியை தொடுங்க, திரும்ப சொல்லுங்கள், தப்பு இல்லை. என் குழந்தையினுடைய மூளை பகுதியை தொடுங்க ஆண்டவரை, நம்முடைய வல்லமை மூளை பகுதிக்குள்ளே இறங்கட்டும், இருதயத்துக்குள்ள நம்முடைய வல்லமை இறங்கட்டும், இரத்தத்துக்குள்ள நம்முடைய வல்லமை இறங்கட்டும், வியாதி மறையட்டும், சுகம் உண்டாகட்டும்.
ஜெபிங்க 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 ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. பாரம் இந்த கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சிருங்க. ஆண்டவர் என்ற பாரமுள்ள இருதயத்தை பார்க்கிறவர், உங்களுடைய குழந்தைகளை நேசிக்கிறார், உங்களுடைய குழந்தைகளுக்காக சிலுவை சுமந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டு சொல்லுங்க. அவர் கிறிஸ்தவ குழந்தைகளை மட்டும் குணமாக்குகிறவர் அல்ல, உங்களையும் நேசிக்கிறார், உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறார். இயேசுவே என் குழந்தைகளை கூட தொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் தாங்க. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டாய அற்புதம் உங்களுடைய குழந்தைக்கு செய்வார். இப்போ அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. நீங்கள் சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். இயேசுவே என் குழந்தையை தொடுங்க, இயேசுவே என் குழந்தை வியாதியில் எவ்வளோ கஷ்டப்படுகிறது, அதை நீங்கள் சுகமாக்குங்க. ஆண்டவரே குழந்தை இந்த ஆட்டிசத்தினால என் குழந்தை பாதிக்கப்பட்டு நிற்கிறாரு, மூளை பகுதியை தொடுங்க, என் குழந்தையினுடைய மூளை பகுதியை தொடுங்க. இயேசுவே தொடுங்க. இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய வசனத்தின்படி நான் எண்ணெய் பூசி சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்போ இந்த கட்டி மறைந்து போகட்டும், கேன்சர் வியாதி மறைந்து போகட்டும். ஆண்டவரே ஓட்டை, இருதயத்தில் இருக்கிற ஓட்டை மறைந்து போகட்டும். என் குழந்தையினுடைய கண்கள் சுகம் அடையட்டும். என் குழந்தையினுடைய காதுகள் திறக்கப்படட்டும். கால்கள் வளைந்திருக்கிற கால்கள் நேராக மாறட்டும். என் குழந்தையினுடைய கையிலே சுகம் உண்டாகட்டும். என் குழந்தையினுடைய இறைப்பையிலே சுகம் வரட்டும். லங்ஸில், லிவரில் ஐயோ சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே, என் குழந்தையை தொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். அந்த வியாதி மறையட்டும். எல்லா உறுப்புகளும் புதிதாய் மாறட்டும். எலும்புகளை தொடுங்க இயேசுவே, இயேசுவே நரம்புகளை தொடுங்கப்பா, இரத்தத்தை தொடுங்க, டிஷ்யூக்களை தொடுங்க ஆண்டவரே, ஜீன்ஸை தொடுங்க ஆண்டவர். ஒரு அற்புத மாற்றம் வரட்டும். என் குழந்தைகளை சுகம் வரட்டும். விடாதங்க, ஒருமனப்படுங்க. தாயின் தகப்பனும் பாரம் எடுத்தால் தான் அற்புதம் நடக்கும். ஒருமனப்பட்டு ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே 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 நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இன்னும் 2 நிமிஷம் நான் கருத்தா ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கவனித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கரம் நீட்டப்பட்டு விட்டது. குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதித்த கரம் உடைய குழந்தை தொடுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தைக்கு சுகம் வரட்டும். ஆட்டிசம் வியாதி மறைந்து அற்புத சுகம் உண்டாகட்டும். மூளை பகுதியிலே மாற்றம் வரட்டும். ஹைப்பர் ஆக்டிவ் எல்லாம் மாறி குழந்தை நார்மலாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆட்டிசம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஹைப்பர் ஆக்டிவ் மாறி நார்மல் சைல்டாய் குழந்தை மாறட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புது உறுப்புகளாய் மாறட்டும். குழந்தைகளுடைய கண்கள் சுகம் அடையட்டும். காது சுகம் அடையட்டும். இருதயத்திலே சுகம் வரட்டும். இரத்தத்திலே சுகம் வரட்டும். ஆண்டவரே ஜாண்டிஸ் வியாதி மறையட்டும். சகல நோய்களும் விலகட்டும். குழந்தையை தொடும் சர்ம வியாதிகள் மாறட்டும். எலும்புகளை தொடுங்க, நரம்புகளை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். ஜீரண உறுப்பை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் என் குழந்தைக்கு உண்டாகட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இன்னும் 1 நிமிடம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. சுகமளிக்கிற வல்லமை குழந்தைகளுக்குள் இறங்குகிறது. நரம்புகள் எலும்புகளுக்குள் வல்லமை இறங்குகிறது. ஆமன். கால்களிலே சுகம், கைகளிலே சுகம், கண்களிலே சுகம். இயேசுவின் நாமத்தில் மூளை பகுதியை ஆண்டவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் இன்று ஒரு மாற்றம் வருகிறது. நார்மல் சைல்டாக ஒரு குழந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசிங்க. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என் குழந்தையை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளால் குணமாக்கினீர். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கினீர். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவனை கர்த்தர் எழுப்புவார் என்று சொன்னீர். அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே எழுப்போம். இப்பொழுதே எழும்பி நடக்க பண்ணும். இப்பொழுதே குழந்தையுடைய சரீரத்துக்குள்ளே மாற்றம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். நமக்கு நன்றி தகப்பனே. அருமையான இந்த பெற்றோருடைய கண்ணீருக்கு இறங்கினி. அவருடைய கண்ணீரை கண்டீர். அந்த ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுத்துட்டீங்கப்பா. சகல வியாதிகளும் குழந்தை விட்டு விலகிட்டு பூரண சுகம் தந்துட்டீங்க.
நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், துதிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பெற்றோரோடு சேர்ந்து நானும் விசுவாசிக்கிறேன். இன்று முதல் ஒரு மாற்றத்தை இந்த பெற்றோர் குழந்தைகளிலே காணட்டும். நீர் தொட்டு கொடுத்த அற்புத சுகத்துக்காக, விடுதலைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை என்னன்னு சொல்லணும். இயேசுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த நாளில் இருந்து ஒரு மாற்றம், இப்பொழுது இருந்தே உங்களுடைய குழந்தைக்குள்ள சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாவது நீங்கள் பார்ப்பீங்க. நடக்க முடியாத குழந்தைகளை நடக்க வைங்க, அது நடக்க ஆரம்பிக்கும். பேசாத குழந்தைகிட்ட ஜீசஸ்ன்னு சொல்லுங்கள், பேச ஆரம்பிக்கும். காது கேட்காத குழந்தைகளை பாருங்கள், மாற்றம் உண்டாகி இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. நிறைய குழந்தைகளுக்கு அற்புத சுகம், நோய்கள் மறைந்து விட்டது. நீங்கள் அடுத்த முறை டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணுங்கள், எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஆட்டிசம் உள்ள குழந்தைகள், ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள், மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இன்னிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து விடக்கூடாது. தாயின் தகப்பனை தினமும் எண்ணெய் பூசி ஜெபி. தினமும் ஒரு சொட்டை எண்ணெய் வச்சு 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஒரு குழந்தை தாயின் தகப்பனும் 2 பேர் மூலமாய் உருவாகிறது. அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது இயேசுங்க கட்டாயம் அற்புதம் செய்து தான் ஆக வேண்டும். விசுவாசத்தை விட்டு விடாதுங்க. இன்னிலிருந்து மாற்றம், சின்ன சின்ன மாற்றத்துக்கு ஆண்டவரை துதிங்க, துதித்து தொடர்ந்து ஜெபிங்க. அற்புதமான பூரண மாற்றம் உண்டாகிவிடும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.